அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொங்கல் தினம் மாதிரி என்றைக்கும் மேன்மேலும் வளர நாங்கள் எங்களோட விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் C2C சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நாங்கள் டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி கீ ஸ்டாக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறோம். உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அஜெண்டா இன்றைக்கி. ஸோ இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஷர் டேட்டா. இந்தியன் மார்க்கெட் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி 22,000 லேண்ட்மார்க்கை வந்து டெசிசிவாக பிரேக் பண்ணி இன்றைக்கி 22,097 க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ 22,100 பிரேக் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ இந்த வாரத்தோட ரேஞ்சே வந்து 22,200 வரைக்கும் இருக்குன்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் நம்ம அதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒன் டைரெக்ஷன்லேயே போகாது, கன்சாலிடேட் ஆகும். ஸோ 22,000 டெசிசிவாக பிரேக் பண்ணியிருக்கிறதுனால ஸோ 21,450 வந்து நம்ம வந்து இனிமேல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் மூமெண்ட்டுக்கு 21,450 வந்து நம்மளுக்கு வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணும்போது தான் 21,000 போகும். ஸோ கம்மிங் டு ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் 22,300 வந்து நியர்பை ஷார்ட் டேர்மில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 22,500. ஸோ சென்செக்ஸும் 73,300 புது லேண்ட்மார்க் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி மட்டும் இன்னும் ஆல் டைம் 52 வீக் ஹையை வந்து அவங்க இன்னும் க்ளோஸ் ஆகலை. 48,158 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா 48,636. நாளைக்கு HDFC பேங்க்கோட ரிசல்ட் இருக்குது. HDFC பேங்க்கோட ரிசல்ட் வந்து எல்லோரும் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ HDFC பேங்க் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வருங்கிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு நம்ம ஒரு ரேலி இருக்கும்போது அது நிஃப்டியும் வந்து ஃபர்தராக மூமெண்ட்டில் கொண்டு போகும். ஐடி செக்டர்ஸ் ரொம்ப நாள் அண்டர் பர்ஃபார்மிங்லேருந்து இப்போது ஐடியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ட்ரிகர் ஆனதில் மார்க்கெட்டு ஃபர்தராக மூவ் ஆகிட்டுருக்கு. ரிலையன்ஸும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். அவங்களோட ரிசல்ட்டும் வந்து பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் ஃபர்தராக HDFCயோட பேங்க்கோட நாளைக்கோட கீ ரிசல்ட்டும் நம்மளை வந்து ஃபர்தராக வந்து புல்ரனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. நாங்கள் அதனால தான் எப்பயுமே புல்ரன் இருக்கும்போது வந்துட்டு பெரிய கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணக்கூடாது. 200-300 பாயிண்ட் எப்போல்லாம் கரெக்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மேஜர் ஃபாலுக்காக எதிர்பார்த்து நீங்கள் கடைசியில் புல்ரனை வந்து மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில நேரத்தில். ஸோ அந்த வாய்ப்பை மட்டும் எப்பயுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. புல்ரனில் எப்போ ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் கிடைச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சான்சஸாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோங்க. நெக்ஸ்ட் Q3யோட HDFC பேங்க் ரிசல்ட் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை அனாலிஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்லி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த குவார்ட்டரில் NII அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கன்னா 28,846 கோடி எதிர்பார்க்குறாங்க. இது போன குவார்ட்டரை விட 27,385 அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மார்க்கெட்டை வந்து எஸ்டிமேட்டை வந்து பிரேக் பண்ணும்போது வந்து நம்ம வந்துட்டு HDFC பேங்க்கில் ஒரு அப் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் வந்து 15,976 பண்ணியிருக்காங்க. பட் இந்த குவார்ட்டரில் 15,910 தான் எதிர்பார்க்குறாங்க. இதையும் பீட் பண்ணுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த HDFC வந்து பாசிட்டிவாக இருக்கும். இயர் ஆன் இயர் வந்து அனாலிசிஸ் இல்லை, ஏன்னா HDFC பேங்க்கும் மெர்ஜர் ஆகிருக்கிறதுனால இயர் ஆன் இயர் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஸோ ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ், கேர் சாக்ஸி, டோலட் கேபிட்டல், மோட்டிலால் ஆஸ்வால், ஃபிலிப் கேபிட்டல் இவங்க எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் தான் நம்ம சொன்ன ஆவரேஜ் ரேஞ்ச். 28,846 நெட் இன்கம் ரிட்டனும் நெட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 15,910 எதிர்பார்க்குறாங்க. இதோட எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணும்போது வந்து நம்ம ஃபர்தர் மூவ்மெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ETF ஃப்ளோ வந்து ரீசெண்ட் 2023 வந்து 8.6 பில்லியன் வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் பண்ணது. ஸோ இது வந்து 2021 7.4 பில்லியனாக இருந்திருக்கு US$. அதை பீட் பண்ணி இப்போ வந்து 8.6 பில்லியனாக இருக்கிறது வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி அதோட புல்ரனையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது மார்க்கெட்டில்.
இந்தியாவோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. இது வந்து 9 மாதத்தை இருக்கிற டேட்டாவோட ஹையர்னு சொல்லியிருக்காங்க. 0.73% வந்திருக்கு. நவம்பரில் வந்து 0.26 இருந்துச்சு. எனிவே ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் இன்ஃப்ளேஷனும் கம்மியாகும் போது வந்துட்டு இது கூல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜொமேட்டோ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 4% இன்றைக்கி கீழே விழுந்தாங்க. காரணம் வந்து ஒரு 600 crore பிளாக் டீல் நடந்துச்சு. அதனுடைய ரீசன் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ் ஸ்டாக்ஸ், அதாவது 4.5 crores ஸ்டாக்ஸு 600 crore ஒர்த்து. இதை வந்து எத்தனை செல் பண்ணியிருக்காங்க, பட் ரிசீவிங் எண்ட் இல்லாமல் இருந்திருக்கும் போது வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்குங்க. பிஹெச்இஎல் சார் நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தோம். இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு. ஆஃப்டர் அவங்க 15,000 crore ஹியூஜ் ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு 2.4% மேலே போயிருக்கு. கரண்ட்லி 201 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ 52 வீக் ஹை. இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அவங்க வந்து 350 MW வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது தெர்மல் பவர் இன் ஒடிசாவில். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி மேலே போனாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால டவுன்ஃபால் இருந்துச்சு. 473.45 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 483 வரைக்கும் போச்சுங்க இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் இவோக் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 16% இன்றைக்கி கீழே போனாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரோமோட்டர்ஸ் வந்து 72% வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து ப்ரோமோட்டர்ஸோட நம்பிக்கையில் கம்மியாகும் போது மக்களுக்கு வந்து அந்த கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். அதனால தான் இந்த ஸ்டாக்கு கீழே லோவர் சர்க்கியூட் அடிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேன் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து ஒரு புது ஆர்டர் எடுத்திருக்காங்க 400 crores. கரண்ட்லி வந்து இவங்ககிட்ட 1300 கோடிக்கு வந்து புக் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இன்றைக்கி 6.8% ஒரே நாளில் மேலே போயிருக்கு. கரண்ட்லி 360 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக்குங்க. இன்னும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாலிகேப் இந்தியா இன்றைக்கி 5% மேலே போனாங்க. 4198 க்ளோஸ் ஆகிருக்கு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ரீசெண்ட் ஐடி ஃபைலிங்கில் வந்ததில் வந்து இன்னும் அவங்களுக்கு அஃபிஷியலாக வந்து எந்த டிமாண்ட் நோட்டீஸும் வந்து அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால இன்றைக்கி 5% மேலே போயிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடேவும் வந்து ஒரு 2% மேலே போனாங்க. பட் இந்த மாதிரி அன்சர்டினிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ப்ளீஸ் இந்த ஸ்டாக்லேருந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை ஐடி செக்டர்லேருந்து நியூஸ் வர வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இது மேலே போனாலும். லார்ஜ் கேப் ஸ்டாக், அதாவது ஹெவல்ஸ் இந்தியா வந்து அவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. January 23 வந்து அவங்களோட மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு நல்ல டிவிடெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. ஜஸ்ட் டயல் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம நேற்று டலால் ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தோம். அதனால் இன்றைக்கி ஒரு 1.28% மேலே போச்சுங்க. இந்த ஸ்டாக் கரண்ட்லி 889 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அல்ட்ரா கேப் ஸ்டாக் வந்து இன்றைக்கி லோவர் சர்க்கியூட் 5% லாக் ஆகிருக்கு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3rd straight டே லாக் ஆகிருக்காங்க அப்புறம் லோவர் சர்க்கியூட்டில். ரீசன் வந்து சேம் ப்ரொமோட்டர்ஸ், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்த மாதிரி வந்து இங்கேயும் வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க இதை ஸ்டேக்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 59%லேருந்து 27% ஆக்கியிருக்காங்க. 27.89. ஸோ இதனுடைய ரீசன் வந்து மக்கள் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் லூபின் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த மெடிசனுக்கு வந்து யூஎஸ்எஃப்டிஏ நோட் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது ஹைப்பர் டென்ஷன் ட்ரக்குக்கு வந்து அவங்க கிளியரன்ஸ் லாஸ்ட் வீக்கெண்ட் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். அதனால் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க. இவங்களோட ட்ரக் வந்து இங்கே பீதாம்பூர் ஃபெசிலிட்டியில் இந்த ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பிசிபிஎல் இது வந்து ஒரு கமோடிட்டிஸ் கெமிக்கல் செக்டர். ஸோ இந்த ஸ்டாக் வந்து 5.5 rupees வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் March 31க்கு. ஸோ இந்த ஸ்டாக் கரண்ட்லி 275 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டாக ஸ்டாக்காக இருந்தாலும் இது ஒரு நல்ல டிவிடெண்ட் பேயபிள் ஸ்டாக்கு தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடே டெக்னோ லேப் வந்து அவங்க 5% அப்பர் சர்க்கியூட் லாக் ஆகிருக்காங்க. ரீசன் வந்து அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் 30 crore வந்து கிடச்சிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆர்டர். அதனால் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் லாக் ஆகிருக்கு. ஐஆர்எஃப்சி வந்து இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் நியர்லி 20% வந்து ரேலி பண்ணாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸ் ரிலேட்டட் செக்டருக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ் வந்து வர பட்ஜெட்லையும் இருக்குது. இதனுடைய ரீசன் தான் வந்து இந்த ஸ்டாக் ரேலி ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து 300% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க ஒரு வருஷத்தில். இது ஒரு குட் மல்டி பேக்கர் ரிட்டர்ன் ஸ்டாக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் இந்த ஸ்டாக் மேலே போகுங்க. எப்போ கீழே வந்தாலும் இந்த ஸ்டாக் வாங்கலாம். நான் 50 rupeesல வாங்கி நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணேன்.
Avalon டெக்னாலஜிஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் கவர்மெண்ட்டோட ருத்ரா ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குங்க. அது ஒன்று என்னென்னா வந்துட்டு அவங்க இன்டர்னலி இந்தியாவில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இவங்களும் வந்து டைப் ஆகியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 2% மேலே ஆயிடுச்சு. கரண்ட்லி 555.9 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேலே இன்னும் ஃபர்தர் டேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஜியோ ஃபைனான்சியல்ஸ் வந்து இன்றைக்கி 4.82% மேலே போனாங்க. ரீசன் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி கேஆர் சோக்சி செக்யூரிட்டிஸ் வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. 290 டார்கெட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. எல்ஐசி வந்து அவங்க 3% இன்றைக்கி சர்க்கியூட் அடித்தாங்க. 3% மேலே போச்சு. லாஸ்ட் 2 டேஸாக வந்து லோவர் சர்க்கியூட்டில் இருந்தாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் இஷ்யூ டிமாண்ட் நோட்டீஸ் வந்துருந்தது 25,464 crores. அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கடந்த 7 வருஷமாக வந்துட்டு பாலிசி ஹோல்டர்ஸுக்கு வந்து இன்ட்ரீம் போனஸஸ் கொடுத்ததோட ரிசல்ட்டு தான் வந்து அதோட இன்கம் டேக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1.3% மேலே போச்சு. அவங்க வந்து ரீசன் வந்து அவங்களோட நியூ ப்ராஜெக்ட் வந்து TOT-13 வந்து கன்க்ளூட் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குங்க. அவங்க வந்து HFCS அண்ட் NBFCs அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இவங்களோட வரைமுறைகளெல்லாம் வந்து மறுபடியும் வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரீசன் வந்து இப்போ லாஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி ஒரு நியூஸ் இருந்ததுனால பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் ஃபைனான்சிங் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ அதே சேம் ரியாக்ஷன் தான் இன்றைக்கி வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 2.5% கிட்ட கீழே விழுந்ததுங்க. ரீசன் வந்து ஆர்பிஐ வந்து அவங்க மோர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு. கம்மிங் டு ஒன் ஃபோக்கஸ் ஸ்டாக், அதாவது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் வந்து நம்ம எடுத்திருக்கோங்க இன்றைக்கி அனாலிசிஸ்க்கு. அது வந்து ஓகே ப்ளே இண்டியா. இது வந்து ஒரு டாய்ஸ், அதாவது பொம்மைகள் மற்றும் பிளாஸ்டிக் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பேக் டு பேக் அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட போர்டு வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து January 30th வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட போர்ட் மீட்டிங்கில். இந்த ஸ்டாக் கரண்ட்லி 166.30 ரூபாய்க்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குங்க. 166.30 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு எஃப்ஐஐஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. கரண்ட்லி லைக் செயின்ட் கேபிட்டல் ஃபண்ட் அது போக 15 இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அரௌண்ட் 5 lakhs crores வந்து அவங்க மட்டுமே இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான். பட் ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஃபர்தரில் ஃப்யூச்சரில் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 60 countries வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த டாய்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு லீடிங் காம்படிட்டர்னே சொல்லலாம். ஸோ இவங்க ஒரு லாஸ் மேக்கிங்லேருந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறி இருக்காங்க. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக். இதுதாங்க நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் ஓகே ப்ளே இண்டியா. நெக்ஸ்ட் ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிக்கு ஷேர்கானும் MK குளோபல் ஃபைனான்ஷியலும் பை டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர்கான் வந்து 1780 சொல்லியிருக்காங்க. MK வந்து 1700 சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி 1588 க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக். இன்றைக்கி 3% மேலே போயிருந்துச்சுங்க. ஆல்ரெடி 10% ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தர் கரெக்ஷன்ஸ் இருக்கும்போது என்ட்ரி ஆனிங்கன்னா இதில் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஷார்ட் டேர்மில். காவேரி சீட்ஸ்க்கு வந்து LKP ரிசர்ச் அவங்க வந்து டார்கெட் பைக்கால் கொடுத்துருக்காங்க. கரண்ட்லி 661 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 806 ரூபா டார்கெட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விப்ரோக்கு வந்து ஷேர்கான் பை டார்கெட் கொடுத்துருக்காங்க 530 rupees. கரண்ட்லி 494.60 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி 10% அப்பர் சர்க்கியூட்டில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததில் இன்றைக்கி 6% கிட்ட க்ளோஸ் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்மில் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு இப்போது ரீசெண்ட் டைமில் தான் யூட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் மேலே போகிறதுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. கமோடிட்டி செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி க்ரூட் வந்து கீழே வந்திருக்கு. 72.13 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஹையரில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்ட்லி 144 rupees இந்தியன் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 62,506 ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. அதே மாதிரி USD to INR இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குங்க. 82.89 அகெயின்ஸ்ட் US dollar to Indian INR.
ஸோ பிலோ 83ல் வந்திருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ்டி வந்துட்டு கம்மியாகுதோ, ஸோ நம்மளோட இந்தியன் மணியோட வேல்யூ வந்து ஹையர் ஆகுதுங்கிறது தான் இதோட அர்த்தம். பிட்காயின் வந்துட்டு ரீசன்ட் 46,000 வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து கீழே போயிட்டாங்க. ரீசன் வந்து அவங்களோட ETF ரெகுலேஷன்ஸை வந்து நிறையா கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவும் சவுத் கொரியா அண்ட் சம் அதர் கண்ட்ரிஸும் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல. அதனுடைய ரீசன் வந்து மறுபடியும் இது செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். குளோபல் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து சைனாவிலேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தில் மட்டும் பிகினிங் ஆஃப் த இயர் ஜனவரியிலேருந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து $1.1 பில்லியன் வந்து சைனீஸ் மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ அது அப்படியே இந்தியன் மார்க்கெட்டில் FIIஸாக கன்வெர்ட் ஆகிறதோடையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரீசன்னால தான் இந்தியன் மார்க்கெட்டு புல்லாகவும் இருக்குது. ஸோ சைனீஸ் மார்க்கெட் ஸ்டில் தே ஆர் ஜீரோ ரிட்டர்ன் ஃபார் லாங் டைம். ஸோ இந்த இன்வெஸ்டிங் கண்டினியூ ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்னும் புல் ரன்னுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ. ஸ்டே சேஃப், இன்வெஸ்டட்.